இப்போ எங்கே வந்திருக்கோம்னா நாங்கள் அக்ஷயம் வந்துருக்கோம். ஸோ அக்ஷயமில் பஃபே லக்கிலி வைக்கணும். நாங்கள் மேக்ஸிமம் பஃபே போனதே இல்லை, பஃபே இருக்குன்னு எனக்கு தெரியாது. சரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வந்து பார்த்தா லக்கிலி பஃபே இருக்குன்னாங்க. சரி பஃபே வீக்கெண்ட் பஃபே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆகஸ்ட் மட்டும் போட்டிருக்காங்க போல இருக்குது. ஸோ பஃபேக்காக தான் வந்து உட்காந்துருக்கோம். ஸோ இதுதான் அந்த பஃபே அண்ட் பஃபே ப்ரைஸஸ் இதுதான் இருக்கும். ஸோ அவங்க 2 பேரும் கை ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஹேண்ட் வாஷ் பண்ண போயிருக்காங்க. முடிச்சுட்டு வந்தோடனே பஃபேல என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத காட்டுவோம். தெரியல, ஏன்னா எல்லாருக்கும் பசி வேறு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இப்போ முடிஞ்சால் காட்டுறோம். முக்கியம் ஓகேங்களா. ப்ரைஸ் என்னன்னு தெரியல. 550 per ஹெட். இப்போ அடல்ட்டுக்கு 550 per ஹெட் போட்டிருக்கு. ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறம்னா எல்லாத்தையும் போல் ஸ்டார் போட்டிருந்தது. ஸோ விச் மீன்ஸ் கண்டிஷன் சப்ளைன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. பார்ப்போம் எப்படி இருக்குது ஒர்த்தா இல்லையா நம்ம சாப்பிட்டோம். ஆமாம், பஃபே இதுக்கப்புறம் போடணும்னான்னு தெரியல. போடுவாங்களா இல்லையான்ற நீங்களே கேட்டுக்கோங்க. இன்றைக்கி வந்தப்போ பஃபே இருந்துச்சு லக்கிலி. ஸோ பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு. நீங்கள் விட செகண்ட் ஃப்ளோர் டைனிங் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ பார்ப்போம், வந்துட்டாங்க எல்லாம் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு. ஸோ பஃபே போகிறோம், சாப்பிட்றோம், முடிஞ்ச வீடியோ எடுத்து போடுறோம். வா ஸோ ரவுண்ட் 1ல் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டார்டர்ஸ் மட்டும் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபீல் மொத்தம். ஆமாம், சாக்லேட் தோசைவும் சாக்லேட்டும் செட் ஆகுமான்னு தெரில எங்களுக்கு. இப்போ தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நாங்கள் லேபில் உருவாக்குற ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஸோ இந்த ப்ராடக்ட்டில் சாப்பிட போகுது. ஆனால் எதையும் உடனே சொல்ல முடியாது. 24 hours கழிச்சு நல்ல நிலைமையில இருந்தால் நாங்கள் சொல்கிறோம் சாக்லேட் தோசை எப்படி இருக்குன்னு. தெரியல, வேஃபல் மாதிரி இருக்குன்றா. ஓகே, அப்படிதான் இருக்கும். ஏன்னா இந்த ரோஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைடில் இருந்து பார்க்கணும். கிட்டத்தட்ட பேப்பர் ரோஸ்ட் தான், ரொம்ப தின்னா போட்டிருக்காங்க. மோரலஸ் வேஃபல் மாதிரி தான் ஃபீல் ஆகும் நமக்கு. வேஃபல் மாதிரியா தான் இருக்கு. தோசை தான் அப்புறம் டெய்லி சாப்பிடுவேன். முண்டு போட்ட தோசை. ஐயோ சாக்லேட் தோசை அது எப்படிதான் காம்போ செட் ஆகும். நல்லா பார்த்துக்கோங்க, எல்லாரும் ஃபோர்ஸ் பண்றாங்க. என் உயிருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அது காரணம் அவன் தான் முக்கிய கட்டுறவன். A1ல அவன் தான் போடணும். எக்ஸாக்ட்லி வேப்பில மேலே இருக்கு. டெசர்ட்டுக்கு வந்தாச்சு. ஆமா, நான் திடீர்னு தயிர் சாதம் ஆசை வந்துருச்சு. ஸோ அதனால அது தாளிச்சு தயிர் சாதம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. எனக்கு வந்து இந்த தாளிச்சு ஐட்டமே பிடிக்காது. சீவன் சொல்றதுல கூட தாளிச்சு சாப்பிட மாட்டேன். ஏதோ பண்ணியிருக்கானுங்க, சரி சாப்பிடலான்னு சாப்பிட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு பிடிக்கல. ஏன்னா தாளிச்சதுனால டேஸ்ட் ஒத்துக்கல. அவ்வளோதான். ஆமா, ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, சொந்த பசங்க. ஆமா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் வீடியோ கிடையாதுன்னு நினைக்காதீங்க, ஸ்பான்சர் வீடியோ தான். இந்த ஸ்பான்சர் வேற யாரும் இல்லை, அது இவன் தான். வேற ஒன்றும் கிடையாது, இவன் தான் ஸ்பான்சர். வேலட் பார்க்கிங்ல வண்டி விட்டுருக்கோம். ஸோ கொடுத்தாச்சு, வந்துட்டு இருக்காங்க. இங்கே பார்க்கிங் ஸ்பேஸ் கம்மி தான், பட் ஆனால் தே ஹேவ் வேலட் பார்க்கிங். ஸோ வண்டி போய் எங்கேயோ வேற எங்கேயோ விட்றாங்க. ஸோ அப்படி தான் கொடுத்துருந்தோம். முடிச்சுட்டு திரும்பி வரும், வெயிட்டிங் ஃபார் த கார். இட்ஸ் ஆல்ரெடி பீயிங் லேட். நம்ம முடிச்சுட்டு நேராக தூங்குறதா வேலை.